ஃபேஸ் மாஸ் தான் இருக்காமே யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் தான் ஆதரவு தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. பெருமாள்னு சொல்கிறவருக்கு பார்த்தீங்கன்னா அவர் தான் அதிமுக வேட்பாளர். அவர் பெரிய லெவலில் வந்து வேலை செய்யவே இல்லை. அதே மாதிரி திமுகவில் பார்த்தீங்கன்னா ராஜகண்ணப்பன் வந்து பார்த்தீங்கன்னா நவாஸ்கனியை ஜெயிக்க வைப்பாரான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா ராஜகண்ணப்பன் அவரோட மகனுக்கு சீட்டு கேட்டிருந்தாரு. அந்த அதிருப்தி வேலை இருந்துச்சு. அவருக்கு சீட்டு அவர் மகனுக்கு சீட்டு தரல. கூட்டணி கட்சியில் இருக்க நம்மளுக்கு தெரியும் நவாஸ்கனி தான் சீட்டு கொடுத்துருந்தாங்க. நவாஸ்கனிக்கும் ராஜகண்ணப்பனுக்கும் ஏற்கனவே ஒரு மோதல். ஸோ அங்கே இருக்க மாவட்ட செயலர் பார்த்தீங்கன்னா அவராச்சும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உதவுவார்ன்ற மாதிரி நம்பிக்கையில் வந்து நவாஸ்கனி இருந்தார். பட் அவருமே பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா இன்வால்மெண்ட்டில் அதனாலவே பார்த்தீங்கன்னா நவாஸ்கனி கொஞ்சம் வந்து டல்லாகவே காணப்பட்டுச்சு. ஆனால் தலைமையிட்ட பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் பண்ணி சொல்லி எப்படியா ஜெயிக்கணுன்ற மாதிரி மும்மரமாக வேலை செஞ்சாலுமே ராஜகண்ணப்பனுமே பார்த்தீங்கன்னா பிரச்சாரத்தில் ஈடுபட்டாலுமே ஆனாலும் ஓபிஎஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஓபிஎஸ் மிகப்பெரிய லெவலில் வந்து அதிமுகவினர்கிட்ட பேசுகிறது. திமுக பார்த்தீங்கன்னா ராஜகண்ணப்பன் அதிருப்தியை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா அவருமே சைலண்டாக இருக்கிறது. ஸோ பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்னு சொல்கிறாங்க. நவாஸ்கனிக்கு வந்து கம்மி தான்ற மாதிரி பட்சிகள் போயிட்டுருக்கு. ஸோ நவாஸ்கனி பார்த்தீங்கன்னா எங்கே போனாலுமே தனித்தனியாக பெரிய லெவலில் வந்து அவர் கூட ராஜகண்ணப்பனோ அங்கே இருக்க திமுக மாவட்ட செயலராக பார்த்தீங்கன்னா இறங்கி வேலை செய்யலை. இதுதான் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு. ஸோ ஒருவேளை தோல்விக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் தலைமையிட்ட வந்து இவங்க பேரில் புகார் கொடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ராஜகண்ணப்பன் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ரொம்ப நாள் நீண்ட காலமாக பார்த்தீங்கன்னா அதிமுக பயணித்தவங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ராஜகண்ணப்பனும் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு ஃபேவராக செயல்படுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாவே பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்திலே சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.